சார் நேற்று முந்தானத்து நைட்லேருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு சார். அதாவது niva.sh சொல்லிட்டு ஒரு ஐடி. அதாவது நேற்று முந்தானத்து காலையில் 100K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நேற்று நைட்டு பார்க்குறப்போ 400Kக்கு மேலே போயிடுச்சு. ஒரே நாளில் 3 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து காலையில் ஒரு போஸ்ட் போடுறாங்க, சூரிய ஒளி என் மீது பட்டு நான் கதாநாயகன் போல் ஜொலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. போட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு டெலிட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்குன்னே தெரியல. ஒளி பட்டுருச்சு நான் சொல்லிட்டீங்களே, சூரிய போட்டிருந்தாங்க சார். இல்லை நான் மட்டும் என்ன சொன்னேன்? ஓகே சார். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னு வந்து தொடங்குற பேர் வந்து இருந்தாலே இங்கிலீஷில் அவங்களுக்கெல்லாம் சூரிய ஒளி படுதுன்னு நினைக்கிறேன். என்ன தொடங்குற பேர்? என்னன்னு தொடங்குற பேர் பெண்கள் சினிமாக்காரங்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மாடலாக இருக்கலாம். இவங்க குடும்ப நிறுவனம் தான் வந்து 95% படங்களை வந்து விநியோகம் பண்ணுது. கம்பெனி பேர் என்ன? ரெட் ஜெயண்ட். அது என்ன பேர்? இங்கிலீஷா தமிழா? இங்கிலீஷ். ரைட்டு. அவங்க இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளில் மட்டும்தான் வந்து மது வந்து விற்கப்பட்டது, சாராயம் விற்கப்பட்டது. ஓகே. திமுக ஆட்சியில் அவர்களுடைய சுயலாபம், நிர்வாகிகள் சார்பானவர்கள் அவங்களுக்கு வேண்டியவங்களுடைய லாபத்துக்காக டாஸ்மாக் ஒரு கடையில் இருந்தால் அதை சுற்றி 10 இடத்துல விற்கிறாங்க. இல்லீகலாக சட்டவிரோதமாக பல இடங்களில் விற்கக்கூடியது திமுகவில் தான் நடந்தது, அதிமுக ஆட்சியிலே நடக்கல. சார், தீபாவளி வந்தாலே மழை வர்றது இயல்பாக இருக்குது. இந்த மழைநீர் பாதிப்பு ஏற்பட்ட இடத்துலலாம் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் நைட்டெல்லாம் தூங்காமல் தீபாவளியே கொண்டாடாமல் நேர்லேயே போய் ஆய்வு செஞ்சுருக்காருன்ற தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. அவர் எப்படி தீபாவளி கொண்டாடுவார்? அவர் தான் நான் வந்து கிறிஸ்தவர், என் மனைவி கிறிஸ்தவர்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அவரை போய் தீபாவளி கொண்டாடலன்னு சொல்லி நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி நக்கல் நையாண்டியெல்லாம் பேசாதீங்க. நல்ல வேலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போய் சேர்ந்துட்டார். பார்த்தா போகிறான் விட்டுருப்பார். நமக்கு போட்டியே இன்னொரு நடிகர் திலகமா தமிழ்நாட்டில். சார், அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு சார். ப்ரெஸ் இந்த கேள்வியே கேட்டாங்க, நீங்கள் வந்து நடிக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. திருவள்ளுவரோட ஒரு குறள் சொல்லிட்டு, உணர்ச்சி மட்டுமே இருந்தால் அது வந்து விலங்கு, உணர்ச்சி இல்லாமல் வெறும் அறிவு மட்டுமே இருந்தால் அது வந்து மரம், ரெண்டும் கலந்துருக்கவன் தான் மனுஷன், அதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன் அதே திருவள்ளுவர் வந்து கல்லுண்ணாமை சொல்லியிருக்காரு, டாஸ்மாக் கடை திறந்து வச்சிங்களே, அதெல்லாம் விட முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு, பிறன்மனை விழையாமை. நான் பொதுவாக சொல்கிறேன், அவரை வச்சு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பிறன்மனை விழையாமை இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நாங்கள் ஏதோ ஒன்று சொன்னால் உடனே திருவள்ளுவர் வச்சு எங்களுக்கு பதில் சொல்கிறீங்களா? வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைப்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக, மக்களுக்கு உபயோகமாக, மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நானா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன் சார். தீபாவளிக்கு தமிழ்நாடுலேருந்து 4 படங்கள் வெளியிட்டிருந்தாங்க. 4 படமுமே ஆங்கிலத்தில் பேர் வச்ச படமாக இருந்தது, தமிழில் பேர் வைக்காமல் இருந்தது. அது ஒரு குறையாக இருந்தது. ஆனால் 4 படத்தில் எந்த படம் அதிகமான கலெக்ஷன் எடுக்க போகுதுன்றதில் எல்லாமே ஒரு ஆரவாரத்துடன் இருந்தோம். வழக்கம் போல் தமிழ்நாடு தயாரிப்பில் வெளிவந்த டாஸ்மாக் தான் வந்து அதிக கலெக்ஷன் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 790 கோடிகள் வந்து வசூல் எடுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் 2 கேள்வியை சேர்த்துட்டீங்க. நான் தனித்தனியாக பதில் சொல்கிறேன். ஓகே சார். முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். 4 படம் வந்து இங்கிலீஷ் பேர் கொண்ட படம் வந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். அதாவது படத்துடைய பெயர் வந்து தமிழில் இருந்தால் வந்து ஜெயலலிதா காலத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு தனியாக ஒரு இன்சென்டிவ் கொடுத்தாங்க, தமிழில் பெயர் வைக்கணும் படத்துக்குன்னு சொல்லி. அதெல்லாம் தாண்டி போச்சு. தமிழ் வளர்க்கும் திமுக வந்து அது இல்லை, அந்த இது இல்லை, அந்த ஸ்கீம் வந்து அதுக்கப்புறம் எங்கேயோ அது கட்டாயி நின்று போச்சு. திமுக வந்து தமிழ் வளர்க்கணும்னு பார்த்தா இவங்க எப்படிங்க வளர்ப்பாங்க? இவங்க குடும்ப நிறுவனம் தான் வந்து 95% படங்களை வந்து விநியோகம் பண்ணுது. கம்பெனி பேர் என்ன? ரெட் ஜெயண்ட். அது என்ன பேர்? இங்கிலீஷா தமிழா?
இங்கிலீஷ். ரைட்டு. குடும்பத்தில் வந்து ஒரு கிளை குடும்பம் வந்து 45 சேனல் வச்சுருக்கு. அதில் ஒரு 5 சேனல் ஹிந்தி சேனல் உட்பட. அது என்ன பேர்? சன் பிக்சர்ஸ். இங்கிலீஷில் சன் டிவி. சூரிய டிவின்னு வச்சு ஆகாதா? கதிரவன் டிவின்னு வைக்கக்கூடாதா? இல்லை வைக்கக்கூடாதான்னு கேட்குறேன். அவங்க சௌகரியம் வைக்கிறது. ஆக அவங்களுடைய வேளச்சேரியில் அவங்க பள்ளிக்கூடம், குடும்ப பள்ளிக்கூடம், அதுக்கு பேர் என்ன? சன்ஷைன். ஏன் சூரிய வெளிச்சம்னு வைக்கக்கூடாதா? சூரிய ஒளின்னு வைக்கக்கூடாதா? மற்றவனுக்கெலாம் வந்து சொல்லும்போது தான் வந்து தமிழ், குழந்தைக்கு பேர் வைக்கும்போது தமிழ், அது கூட ஏதோ மாற்றி ஏதோ வச்சிடறாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் கம்பெனி பேரே வந்து அதுதான் நாங்கள் வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் படத்துடைய தலைப்பு யாரோ வச்சுருக்காங்க, 4 பேர் தயாரிப்பாளர் வேறு அவங்கன்னு வைங்க, அது ஒரிஜினல் தயாரிப்பாளர் வேறு. அப்படி அவங்க வந்து இங்கிலீஷில் வச்சுருக்காங்கன்னா படத்தலைப்பு அப்படி வச்சாதான் அப்படின்னு ஒரு இது வந்துடுச்சு. இந்த தமிழில் வச்சாலே ஏதோ தப்பு செய்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் செம்மொழி, தமிழ் மொழி அப்படிலாம் இருக்கக்கூடிய ஆட்சியில், இவங்க ஆட்சின்னு இல்லை, நான் சொல்கிறது சமீப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழை வளர்ப்பதற்காக, ஏன்னா சினிமா துறைங்கிறது வந்து உங்களுக்கு தமிழ் வளர்க்கணும்னு ஒன்று எங்கள் பள்ளிக்கூடம், கல்வி நிறுவனங்களில் வளர்க்கணும். இதை தவிர வேறு எங்கே வளர்க்க முடியும்? அரசு துறைகளில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த இதில் வரணும். 3வது வந்து பொழுதுபோக்கு விஷயங்களில் வரணும். இப்போ பத்திரிகைகள் அப்படின்னா இங்கே பத்திரிகைகளில் வருது, தமிழில் பத்திரிகை அச்சிடப்பட்ட பிரிண்ட் மேகசின் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. அப்புறம் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா சினிமா தான் பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னால் அதிகமானது சினிமா, திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து தமிழ் எங்கேருந்து வருது? சரி, உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள், பாட்டெல்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு தமிழ் படப்பாட்டு எதுலையாவது ஒரு தமிழ் வார்த்தை வருதா பாருங்கள், அதிகமாக வருதா பாருங்கள். ஒரே இங்கிலீஷ் வார்த்தை, இல்லை வார்த்தை எந்த மொழினே புரியாத அளவுக்கு ஒரு இசை, ஒரு டமடமான ஒரு இசை, அதுக்கப்புறம் அது என்னன்னே புரியாத வார்த்தைகள், அநேகமாக ஆங்கில வார்த்தைகள். தமிழனின் கலாச்சாரமும் பண்பாடும் வந்து இப்படி ஒரு வகையில் சீரழிஞ்சிக்கிட்டே வருது. இதை சீரழிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் நம்ம திமுகன்னு சொல்லலாம். ஆனால் தங்களை வந்து தமிழின் பாதுகாவலர்களாக காட்டிக்கொள்ளும் திமுக ஒன்று இதை பார்த்துக்கிட்டு இருக்குன்றது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பம் அவங்களுடைய நிர்வாகத்திலேயே இதை ஆதரித்து ஊக்குவித்து அவர்கள் வந்து இதே பண்ணும்போது பின்னால் வரவும் அதே தானே பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் சொன்ன அந்த இங்கிலீஷில் வருது, அது ஒரு பக்கம், அதுக்கு பதில் சொல்லிட்டேன். டாஸ்மாக்கு வந்தால் கரெக்டு, நீங்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. போன வருஷம் 650 கோடி, இந்த வருஷம் 790, 20% வளர்ச்சி இல்லையா? நீங்கள் மற்றதுலலாம் நீங்கள் பார்க்காதீங்க. இங்கே டாஸ்மாகில் வந்து 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அடுத்த வருஷம் நாங்கள் மறுபடியும் 2026 தேர்தலில் நீங்கள் வந்து எங்களுக்கு மறுபடியும் திமுகவிற்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தால் ஆட்சிக்கு வருவதற்கு, அந்த 5 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து 1000 கோடியை டச் பண்ணி காமிச்சிடுவோம் டாஸ்மாகில். இப்போ வந்து 1 கோடி பேரோ 1.5 கோடி பேரோ வந்து வடக்கர்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பான்பீடாக்காரன், பானிபூரிக்காரன் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 1.5 கோடின்றது ஒரு 2 கோடி 3 கோடி ஆகலாம். ஆமாம், நீங்கள் தமிழர்கள் பூரா வந்து டாஸ்மாக் கடை வாசலில் இருந்தான்னா இங்கே வேலையெல்லாம் காலியாக இருக்குது, யார் செய்கிறது? சார், அதில் சேகர்பாபு வேறு சொல்லியிருக்காரு, வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் என்ற உறுதியை நாங்கள் தரோம். எப்போ அந்த பீகார் தேர்தல்? ஆமாம், பீகார் தேர்தல் போது. அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு கூட்டத்தில் பார்த்தேன், அது என்ன கூட்டம் தெரில, முதல் 2-3 வரி சுபுகாம்னாயே அப்படின்னு யார்? அண்ணன் சேகர்பாபு. இல்லை, அந்த நிகழ்வில் தான் பேசுகிறாரு. அந்த நிகழ்வில் தான் சொல்கிறேன், அதை நான் பார்த்தேன் அந்த வீடியோ. ஹிந்தியில் முதல்ல 2-3 வார்த்தை பேசிட்டு அப்புறம் தமிழில் பேசுகிறாங்க. எதுக்கு இந்த இரட்டை வேடம்? நாங்கள் இந்திய வழக்கமான வசனம், நாங்கள் இந்தி வேண்டாம் என்று சொல்லவில்லை, இந்தியை திணிக்கக்கூடாது. இப்போ யார் எங்கே திணிச்சாங்க ஐயா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலே ஆரம்பிப்போம். முதல் கேள்வியில் 4 பட டைட்டில் வந்து இங்கிலீஷில் வந்தது. ஆமாம், பைசன், டீசல், டியூடு. 4வது வந்து கம்பி கட்டுற கதைன்னு ஏதோ ஒன்று வந்துச்சு, அது தமிழ் தான் வச்சுப்போம் நம்ம. ரைட்டு. 3 யார் ஆங்கிலத்தை திணித்தார்கள்? ட்ரம்ப் திணிச்சாரா, இல்லை இங்கிலாந்துலேருந்து யாராவது வந்து திணிச்சாங்களா, இல்லை யார் திணிச்சா? ஏன் வந்து ஆங்கிலம் வந்தது? இயல்பாக வந்து அப்போ வரும்போது இயல்பாக வந்ததுங்க. இப்போ எல்லாம் இந்த தலைமுறையெல்லாம் அப்படி தான். அதே மாதிரி தான் ஹிந்தி வந்து எங்கே தேவையோ அங்கே வந்து நீங்களும் பயன்படுத்திக்கிறீங்க.
இப்போ கூட பீகார் தேர்தலுக்கு வந்து யாரையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ யாரும் வந்து பிரச்சாரத்துக்கு அழைக்கவில்லை, அழைக்கவும் மாட்டார்கள். ஏன்னா போனால் பீகாரிகளை பற்றி சொன்னதெல்லாம் அந்த பக்கம் பாஜகவில் போட்டு காமிப்பாங்க. பீகாரிகள் பான்பீடா இதுவா பீகாரிகள்லாம் மோசம் அப்படி இப்படி பீகாரிகளை திட்டி போட்டதெல்லாம் அங்கே வந்து போட்டு காமிப்பாங்க. இன்னொன்று சனாதன எதிர்ப்புன்னு போட்டு அங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மாதிரி வந்து கடவுளை பற்றி திட்டிட்டு போட்டோம், நம்ம பாட்டில் கும்பிட்டுட்டு போவோன்னு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் அது பக்தியை வந்து ஆன்மீகத்தை வந்து எதிர்த்து பேசுனா ரியாக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர்களுக்கு உணர்ச்சி உண்டு, தமிழர்கள் மாதிரி இல்லைன்னு வச்சுங்க. அப்படி வந்து வரும்பொழுது இவர்களை கூப்பிட்டு போனால் அனாவசிய தொந்தரவு தான், இருக்கிற ஓட்டும் போயிடும். அப்போ வந்து இவர்களை கூப்பிட மாட்டாங்க. இதுதான் வந்து சேகர்பாபு வந்து வட இந்தியர்களுக்கு இங்கே பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து பேசும்போது வந்து வட இந்தியர்கள் வந்து வந்துட்டாங்கன்னு எல்லா நான் வந்து திமுகவை மட்டும் சொல்லலை, எல்லா அரசியல்வாதிகளும் சொல்கிறாங்க. அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் வேறு யாருமே இல்லை, டாஸ்மாக் தான். டாஸ்மாக் வந்து திமுக ஆரம்பித்தது 1971 ஆகஸ்ட் 30ன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி திறந்து விட்டது தான் இந்த சாராய கடை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சி தான் இங்கே வந்திருக்கு. அப்போ 2 பேரும் தான் அந்த அவங்க பீரியட்லேயும் டாஸ்மாக்கு, இவங்க பீரியட்லேயும் டாஸ்மாக்கு. இவங்க பீரியடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதானே தவிர அதிமுக பீரியட்லேயும் டாஸ்மாக்கு கொடி கட்டி தான் பறந்துச்சு. அவங்க வந்து ஒன்றும் மதுக்கடையை மூடிட்டாங்கன்னெலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. மூடுறேன்னு சொல்லலை, மூடவும் இல்லை. படிப்படியாக அதை அமலுக்கு கொண்டு வரணும்னு நினச்சாங்க. படிப்படியாக கொண்டு வரேன்னு சொன்னாங்க, ஏதோ கொஞ்சம் பண்ணாங்க. இவங்க வந்தபோது இல்லை என்ன வித்தியாசம்னா, அவங்க இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளில் மட்டும்தான் வந்து மது வந்து விற்கப்பட்டது, சாராயம் விற்கப்பட்டது. ஓகே. திமுக ஆட்சியில் அவர்களுடைய சுயலாபம், நிர்வாகிகள் சார்பானவர்கள் அவங்களுக்கு வேண்டியவங்களுடைய லாபத்துக்காக டாஸ்மாக் ஒரு கடையில் இருந்தால் அதை சுற்றி 10 இடத்துல விற்கிறான். இல்லீகலாக சட்டவிரோதமாக பல இடங்களில் விற்கக்கூடியது திமுகவில் தான் நடந்தது, அதிமுக ஆட்சியிலே நடக்கலை. பொட்டி கடையில் கூட விற்கிறாங்க. அதான் சொல்கிறேன், அதிமுக ஆட்சியிலும் டாஸ்மாக் இருந்தது, அதையும் நாம் விமர்சனம் தான் செய்கிறோம். ஆனால் இங்கே கூடுதலாக என்னென்னா, இந்த பொட்டி கடையில் விற்கிறான், அந்த சந்தில் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு ஆயா உட்காந்துட்டு விற்கிது, இப்படி இந்த மாதிரி வந்து அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனாக வந்து டாஸ்மாக்னு ஒரு இடத்துல லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா, லைசன்ஸ் இல்லாமல் 10 இடத்துல விற்கிறான் ஒரு ஏரியாவில்னால் அப்புறம் அந்த லைசன்ஸுக்கு அர்த்தமே இல்லையே. சட்டவிரோதமாக இதை சட்டவிரோதமாக செய்வது ஏதோ ஆட்சியாளர்களுக்கு தெரியாது, காவல்துறைக்கு தெரியாதுன்னா சிரிப்பு தான் வரும். ஓகே. அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க முடியாது. அவர்கள் அதிமுக ஆட்சியிலும் இதே பிரச்சனை, மது பிரச்சனை இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரேடியாக அதாவது டாஸ்மாகுடைய வியாபாரம் கூடினதுக்கு காரணம், அந்த கடைகளை வந்து அவர்கள் அதிகப்படுத்தாமல் ஒரு கடையை வச்சுக்கிட்டு 10 இடத்துல விற்கிறாங்கன்னு சொல்கிறேன். அந்த சட்டவிரோதமான செயல் வந்து திமுக பீரியடில் வந்ததுனால வியாபாரம் அங்கே ஒரு உதாரணமாக அங்கே வந்து 1000 பாட்டில் விற்கிதுன்னு வச்சுங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் 10 இடத்துல கொடுக்கும்போது அங்கே ஒரு 1000 பாட்டில் விற்றா அப்போ 2000 ஆச்சா இல்லையா? நீங்கள் அதே கடையில் வந்து இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக விற்றா கூட இன்னொரு 1000 விற்காது, 200 தான் விற்கும். ஸோ அப்போது அதிமுக பீரியடுக்கும் திமுக பீரியடுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். 2 இடத்துலையும் மது சாராயம் விற்கப்படுகிறது. இன்னொன்று ஒரு கணக்கு பார்க்கணும் நீங்கள் அப்படின்னால், அதிமுக சார்பில் ஒரு காலத்தில் அதிமுக சார்பில்னு வச்சுக்கணும், கோல்டன் மிடாஸு ஒரே ஒரு சாராய ஆலை. திமுக சார்பில் அமைச்சர்கள், நிர்வாகிகள், எம்பிக்கள், வேண்டியவர்கள், இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 11 ஆலைகள். அப்போது சாராயத்தை வைத்து டாஸ்மாகிற்கு வரும் லாபத்தை விட திமுகவிற்கு திமுக நிர்வாகிகள் சார்பானவர்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் கோடி வருது. அரசுக்கு எவ்வளோ வருது? 55,000 கோடி, 50,000 கோடி, 45,000 55,000 கோடி வருது. செலவுகள் போக அதில் எவ்வளோ மிச்சம்னு இருக்குது. இந்த காலி பாட்டில் திருப்பி வாங்கிறது வந்து உயர்நீதிமன்றம் மிரட்டிக்கிட்டே இருக்குது. 1 வாரத்துக்கு மேலே டைம் கொடுக்க முடியாது, 2 வாரத்துக்கு மேலே டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் இவங்க ஒன்றும் அது கேட்கலையே. ஏன்னா இவங்களுக்கு அந்த காலி பாட்டில் திருப்பி வாங்கினா அது அந்த பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது, அது எங்கே கொண்டு போய் போடுறது, அதுக்கு இடம் வேணும், எங்களுக்கு டைம் இல்லை. 2வது அதில் வந்து நீங்கள் வாங்கலைன்னா அந்த இதெல்லாம் வந்து உங்கள் சம்பளத்தில் பிடிப்பேன்றாங்க. எனக்கு கூட பணி நிரந்தரம் இல்லை, சம்பளம் வந்து ஏற்றலை. பணியாளர்கள்னு வந்ததுக்கப்புறம் அவன் டாஸ்மாக இருந்தான்னா அரசு துறை தானே அர்த்தம். இப்படி
தீபாவளி நமக்கு வந்து பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 20% வளர்ச்சி டாஸ்மாகில். தொழில் வளர்ச்சி உதாரணம் உங்களுக்கு தெரியும், ஃபாக்ஸ்கான். நம்ம ஒன்று சொல்ல போக ஃபாக்ஸ்கான் வந்து நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பணம்லாம் போட போகிறது இல்லைன்னு சொல்ல, தொழிலமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து அந்த அந்த கவுண்டமணி செந்தில் கதை மாதிரி அந்த ஃபாக்ஸ்கான் வேறு, இந்த ஃபாக்ஸ்கான் வேறு, இது அதுக்குள்ளே இது வேறு கம்பெனி, அது இல்லைன்னு சொன்னது வேறு கம்பெனி, ஆமாம்னு சொல்கிறது வேறு கம்பெனின்னு ஏதோ செந்தில் வாழைப்பழம் கதை மாதிரி ஒன்று சொல்கிறாரு. ஆனால் உண்மையான முதலீடு எங்கே போகுது? கூகுள்து 1,00,000 கோடிக்கு மேலே ஆந்திராவுக்கு போகுது. யதார்த்தம் இதுதான். இப்போ இவங்க வந்து வழக்கம் போல் இந்த கதை சொல்லி ட்ராமா போட்டு மக்களை வந்து திசை திருப்பி மடைமாற்றம் செய்து சந்தோஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓகே, அது மேலும் தொடரட்டும். ஓகே சார். 600 கோடி வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு 790 கோடி வந்து வந்திருக்கு. இதில் மட்டும் இல்லை, சினிமாக்களுமே நல்லா ஓடி இருக்கு, பட்டாசுகளுமே நிறைய விற்பனையாக இருக்குது. தமிழ்நாடு மக்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது? திராவிட மாடல் ஆட்சியில் இவ்வளோ பணம் மக்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் சாராயத்துக்கு வந்து பணம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் எல்லாமே இதே பொருளாதாரம். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, அதிமுக ஆட்சி முடியும் போது 4.5 லட்சம் கோடி கடன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன். ஓகே, திமுக ஆட்சி வந்தப்போ இந்த 4.5 லட்சம் கோடி எங்கே இருக்குது? அரசு கடன் வாங்கிச்சு. வாங்கி அதில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு வந்து யாரோ அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ பொதுவாக சொல்லுவோம், அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னு போனால் மிச்சம் வந்து எங்கே இருக்குது? ஏதோ ஒரு அமௌண்ட்டு சாப்பிட்டாங்க. ஐயா ஒரு 4.5 லட்சத்தில் ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சம் கோடியாக சாப்பிட்டாங்க. அமௌண்ட் உதாரணமாக மிச்சம் ஒரு 3 லட்சம் கோடி இந்த பொருளாதாரத்தில் தானே எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஆக செலவில் தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு வருமானமாக கடனா? அரசுக்கு கடன். இப்போ தீபாவளிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்ததுன்னா கையில் பணம் இருக்கோ இல்லையோ ஆஃபீஸில் லோன் போட்டு இல்லை பக்கத்தில் கடன் வாங்கி தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்கி பண்டிகையை கொண்டாடணும். தீபாவளியோ பொங்கலோ ஒரு பண்டிகைன்னு வந்தால் அது ஒரு குடும்பத்துக்கு ஒரு கமிட்மெண்ட். ஆமாம், ஏதோ மாதம் மாதம் பணம் சேர்த்து வச்சு, இப்போ கூட ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு ஊரில் வந்து தீபாவளி சீட்டு சேர்க்குறேன்னு சொல்லி ஒரு பெண் கவுன்சிலர், திமுக கவுன்சிலர், அவங்க மகன்கள் ஈரோட்டில் தீபாவளி சீட்டு இந்த ஃபண்டுன்னு சொல்லுவாங்களே, மாதம் மாதம் சீட்டு கட்டணும், தீபாவளி போது வாங்கிக்கலாம் நினச்சி தான் பண்ணாங்க. அதை எடுத்துகிட்டு அவங்க தலைமறைவாயிட்டாங்க. கவுன்சிலரு திமுக பெண் கவுன்சிலர், அவரும் அவங்களோட மகன் 2 பேரும் குடும்பம். பணம் 12 மாதம் பணம் கட்டின பணம் போச்சு. இவங்க வீட்லேயே சேர்த்து வச்சுருக்கலாம். இவன் புருஷன் பொண்டாட்டியை நம்பாமல், பொண்டாட்டி புருஷனை நம்பாமல் யாரையோ நம்ப போக, அதுவும் திமுக பெண் கவுன்சிலர்னால் அடிக்கடி வர்றாங்க போகிறாங்கன்னா அது ஒரு நம்பிக்கை இருக்கும். திமுகனால கொஞ்சம் சந்தேகப்பட்டிருக்கணும் சார், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இல்லை, இதைத்தான் நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா நம்ம துணை முதல்வர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் முன்னால் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னார்? இல்லை, சொல்லலை. இந்த தடவை சொல்லியிருக்காரு. ஒரு கண்டிஷனலாக சொல்லியிருக்காரு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஓகே அப்படிங்கிற மாதிரி போட்டு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் ஓகே அப்படி சொல்லியிருக்காரு. நம்பிக்கை உள்ளவர்களுக்குனா என்ன நம்பிக்கை? அந்த சீட்டு திமுக பெண் கவுன்சிலர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் கொண்டு போய் அங்கே பணம் போட்டாங்களா இல்லையா? பட்டாசு வெடிச்சிருச்சா இல்லையா? வெடிச்சிது. வாழ்த்துக்கள். அவர் அதை நினச்சி சொன்னாரா எதை நினச்சி சொன்னார் நமக்கு தெரியல. ஓகே, இதுதான் இவங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்களுடைய இது பின்புலம். அது கூட வந்து சேகர் பாபு நீங்கள் அந்த ஹிந்தியில் பேசினார், அந்த மீட்டிங்கில் தீபாவளிக்காக தான் பேசியிருக்காரு. அப்போ தான் சொல்கிறாரு, ஏன்னா அது வட சென்னைனா அங்கே வந்து சௌகார்பட்ட வந்துடுது இல்லை, அதனால் அவர் வந்து ஹிந்தியில் நடுவில் பேச வேண்டிய இதில் இருக்கார். அப்போது அவர் சொல்கிறார், முதல்வர் ஆசியுடன் துணை முதல்வர் வாழ்த்தியது போல் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? நீங்கள் கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. ராபின்சன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாரு, நான் கொண்டாடுறது இல்லை. ராபின்சனை பார்க்கும்போது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நான் சொல்கிறதுல எனக்கு என்ன நஷ்டம் இருக்குது? ஓகே இல்லையா? நீங்கள் கொண்டாடுறீங்க, நான் கொண்டாடுறதில்லை. இன்னொரு என்னுடைய நண்பர் சுலைமான் இருக்கார், அவர் ரம்ஜான் வாழ்த்துக்கள். அதுக்காக நான் ரம்ஜான் கொண்டாடணும்னு அவசியம் இல்லையே. இது ஒரு அடிப்படை நாகரிகம், பண்பு. இந்த பண்பில் வந்து நான் சொன்னால் வந்து சனாதனம் அது இது எதுக்கு அந்த கன்ஃபியூஷன்லாம் எதுக்கு? ஓகே. ஆக இவங்க வந்து நீங்கள் வந்து பணம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறீங்களே, இந்த 4.5 லட்சம் கோடி கடன் தான் வந்து ரொட்டேட் ஆகுதுன்றதுனால அது மக்களுக்கு சென்றடைந்த பணம், அவங்களுக்கு வந்து லாபமான பணம்னு நீங்கள் எடுத்துக்கூடாது.
நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க மகளிருக்குன்னு, டாஸ்மாகில் ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக அவங்க வீட்டில் வந்து ஒரு எந்த குடும்பத்துலலாம் டாஸ்மாக் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபா 5000 ரூபா செலவாகும்ல. கண்டிப்பாக சார். ஆகுது இல்லை? அப்புறம் இப்போ பணம் ரொட்டேஷனில் இருக்குது. மக்களுடைய வருமானம் கூடவில்லை. ஏன் வருமானம் கூடலை? வேலைவாய்ப்பு கூடலை. வேலைவாய்ப்பு கூடினால் தொழிற்சாலைகள் வந்தால் வேலைவாய்ப்புகள் கூடும். ஏன்னா அரசில் வந்து எவ்வளோ வேலைவாய்ப்பு கூட்டிகிட்டே போக முடியாது. அரசு துறையில் வேலைவாய்ப்புகள் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். அதாவது என்ன இருக்கோ ஒரு 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 அந்த லெவலில் தான் இருக்கும். திடீர்னு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது வந்து தொழில்துறை தான் பண்ணும். தனியார் தொழில்துறை தான். இந்த தனியார் தொழில்துறை முதலீடுகள் வந்தால் தானே. துபாய் போயிட்டு வந்து 6000 கோடி வருமானம் இது முதலீடு வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்களே தனி விமானத்தில் போய், இது வரைக்கும் எவ்வளோ வந்துச்சு? இப்போ 15,000 சொன்னீங்க. ஃபாக்ஸ்கானு அது இல்லை. ஜெர்மனியில் ஃப்ரான்ஸில் போய் 15,000 கோடி. நீங்கள் ஏதாவது ஒரு எம்ஓயு வந்து போட்டு அது வந்து உறுதியாக இருக்கா? போயிட்டு வந்து 2 மாதம் ஆச்சு. எங்கேயாவது வேலை தொடங்கிட்டாங்களா? திருப்பூரில் ஒரு மாநாடு நடத்தினாங்க, முதலீட்டாளர்கள் மாநாடு. ஜெர்மனிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல்வர் 24,000 கோடி வந்து முதலீடு செய்வதாக எம்ஓயுலாம் கையெழுத்தாயிருக்கு. கையெழுத்தாச்சு 1 மாதம் ஆச்சுல்ல. யாராவது குறைந்தபட்சம் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கான லைசன்ஸுக்கு? அப்போ இந்த வெறும் இந்த இதை வச்சு வார்த்தை ஜாலங்களை வைத்து கொண்டு மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் பட்டாசு வந்து வெடித்தார்கள், தீபாவளிக்கு கொண்டாடினாங்கன்னா ஏன் வருஷம் அந்த தீபாவளி அதிமுக ஆட்சியிலையும் கொண்டாடிருக்காங்க. திமுக ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சி புரிந்த போதும் பண்ணியிருக்காங்க. நீதி கட்சி ஒரு காலத்தில் வந்து ஆட்சி புரிந்த போதும் வந்து தீபாவளி கொண்டாடி தான் இருக்காங்க மக்கள். அந்தந்த பீரியடில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னா இன்றைக்கி இன்ஃப்ளேஷனால் வந்து அதிகமாக இருக்கும்னு வேணால் சொல்லலாமே தவிர எல்லா பீரியட்லேயும் தீபாவளி பொங்கல் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷமும் கொண்டாடி இருக்காங்க. இதில் வந்து அதெல்லாம் வளர்ச்சின்னா எங்கே வளர்ச்சி? டாஸ்மாகில் தான் வளர்ச்சி. ஓகே சார். தீபாவளி வந்தாலே மழை வர்றது இயல்பாக இருக்குது. இந்த மழைநீர் பாதிப்பு ஏற்பட்ட இடத்துலலாம் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் நைட்டெல்லாம் தூங்காமல் தீபாவளியே கொண்டாடாமல் நேர்லேயே போய் ஆய்வு செஞ்சுருக்காருன்ற தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. அவர் எப்படி தீபாவளி கொண்டாடுவார்? அவர் தான் நான் வந்து கிறிஸ்தவர், என் மனைவி கிறிஸ்தவர்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அவரை போய் தீபாவளி கொண்டாடலன்னு சொல்லி நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி நக்கல் நையாண்டியெல்லாம் பேசாதீங்க, சரிங்களா? அதனால் வந்து அவர் எப்படி தீபாவளி, அவர் கிறிஸ்தவர், அதனால் அவருக்கு தீபாவளிக்கு அவர் கொண்டாடணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொண்டாடினா ஏன்னு நான் கேட்கல, கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஓகே, பரவாயில்ல, அதை பற்றி அவர் இஷ்டம், அது அவருடைய விருப்பம். இல்லை, நிறையா இடத்துல அவர் போய் பார்த்துருக்காரு, வந்திருக்காரு. அவர் நைட்லாம் தூங்கலைன்னாங்க. எதனால் தூங்கலைன்னு தெரியல. இந்த பணிகள்னால தூங்கலை போல இருக்குது. அதை பற்றி வாழ்த்துக்கள், அவருடைய பணி சிறக்கட்டும். அதை பற்றி நம்ம வந்து ஒன்றும் சொல்லலை. அதே சமயம் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, வேளச்சேரி தாம்பரம் 15 கிலோமீட்டர் அந்த பிரிட்ஜு, அந்த இணைப்பு சாலையெல்லாம் வந்து இறங்கிடுச்சு. 1/2 அடி உள்ளேயே இறங்கிடுச்சு சாலை. அப்புறம் கோயம்புத்தூர் பெரிய நாயக்கம்பாளையத்துலலாம் அந்த வெள்ளம் அடிச்சுட்டு வருது மேம்பாலத்தில். இது வந்து நம்ம 2-3 உதாரணம் தான் சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் 6 மாதமாக கட்டின பிரிட்ஜு, 6 நாளைக்கு முன்னால் கட்டின பிரிட்ஜு, ரோடு, பள்ளிக்கூடம் எல்லாமே இடிஞ்சு விழுது. நீங்கள் இப்போ நீங்கள் இந்த பணி செய்கிறீங்களே, இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அப்படின்னு சொல்லி இந்த பணிகளை, இந்த கட்டுமான பணிகள், அது வந்து சாலையோ இல்லை வந்து பாலமோ இல்லை மற்ற கட்டமைப்போ பள்ளிக்கூடமோ கட்டுற இடங்கள்லாம் வந்து எல்லாத்துக்குமே துணை முதல்வர் தான் போகணுன்னு சொல்லலை. அது சாத்தியமும் இல்லை. அந்தந்த அமைச்சர், அந்தந்த அதிகாரிகள், அந்தந்த நிர்வாகிகள் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஐயா, மணல் வந்து 1க்கு 4 கலக்கலான்னா 1க்கு 15 கலக்கிறான்ல, அதை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தியிருந்தாலே பல விஷயங்கள் வந்து நிவாரணம் வந்து தானாக கிடச்சிருக்கும். வெள்ளத்தால் உள்ள பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஆமாம், வெள்ளத்தால் பாதிப்பு வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி நீங்களே போய் வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த பிரிட்ஜெல்லாம் விழுந்ததுக்கு காரணம். இப்போ கூட இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே அப்படி தரையில் சுரண்டுறாங்க, சிமெண்ட் வந்து அப்படி மணல் மாதிரி வருது. ஏதோ ஒரு வட சென்னையில் தான் ஒரு இடத்துல. பல உதாரணங்கள் அதில் ஒன்று. அது இந்த மாதிரி உள்ளதில் போய் பார்த்தாரு, வாழ்த்துக்கள். ஆனால் வந்து பலன் என்ன, எந்த நிலையில் இருக்கிறது, இந்த நிலைக்கு காரணம் என்ன? ஊழலும் இதுதான். ஊழல்னாலே மோசடி தான்.
அந்த ஊழல் மோசடி என்பது தான் காரணம். அதோடைய தரம் குறைந்து போனதற்கு காரணம். அந்த தரம் குறைந்ததுக்கு காரணம் கரப்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது தான் காரணம். நீங்கள் அதையும் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் இப்போ போய் பார்க்குறது எதுக்குன்னா, இப்போ உடனே ஒன்றிய அரசிடம் எங்களுக்கு இவ்வளவு கோடி வேணும் நிவாரணம். அப்புறம் நீங்கள் அவங்க கொடுக்கல, ஆனால் தான் நீங்கள் ஒப்பாரி வைப்பீங்க. என்னென்னா, எங்களுக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு பணமே கொடுக்கல, ஆனால் தான் பாருங்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். ஒப்பாரி வைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு அமைச்சர், அவர்கிட்ட சொன்னால் ரொம்ப பிரமாதமாக அப்படியே குலுங்கி அழுது, நல்ல வேலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போய் சேர்ந்துட்டார், பார்த்தா பொறாம போட்டிருப்பார், நமக்கு போட்டியே இன்னொரு நடிகர் திலகமாக தமிழ்நாட்டில். சார் அதுக்கு அவர் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு சார். ப்ரெஸ் இந்த கேள்வியே கேட்டாங்க, நீங்கள் நடிக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. திருவள்ளுவரோட ஒரு குறள் சொல்லிட்டு, உணர்ச்சி மட்டுமே இருந்தால் அது விலங்கு, உணர்ச்சி இல்லாமல் வெறும் அறிவு மட்டுமே இருந்தால் அது மரம், ரெண்டும் கலந்துருக்கிறவன் தான் மனுஷன், அதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏங்க அதே திருவள்ளுவர் கல்லுண்ணாமை சொல்லியிருக்காரு, டாஸ்மாக் கடை திறந்து வச்சிங்களே. அதே திருவள்ளுவர் சூதுன்னு ஒன்று சொல்லியிருக்காரு, ஆன்லைன் பெட்டிங்கு, அதாவது சூதுன்னா கேம்பிளிங்கு. அப்புறம் புலால் மறுத்தல் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விட முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு திருவள்ளுவர், பிறன்மனை விழையாமை. நான் பொதுவாக சொல்கிறேன், அவரை வச்சு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பிறன்மனை விழையாமை, இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நாங்கள் ஏதோ ஒன்று சொன்னால் உடனே திருவள்ளுவர் வச்சு எங்களுக்கு பதில் சொல்கிறீங்களா? நாங்கள் 1330 குறளும் எங்களுக்கு தெரியும், எதை எங்கே பயன்படுத்தணும்னு எங்களுக்கும் தெரியும். அதனால் அவரே ஏதோ ஒரு கேட்குறதுக்கு பதில் சொல்கிறார். அதனால் திருவள்ளுவர் இவரை போய் அழுது சொன்னாரா? இவர் உணர்ச்சிகளை காமிக்க சொன்னாரா? சும்மா அது திருவள்ளுவர் திருக்குறள் கையில் புக்கு வச்சுருக்காருன்னா எல்லோரும் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் வச்சுருக்கேன், அவர் வச்சுருக்காரு, எல்லோரும் தான் வச்சுருக்காங்க. நான் சொல்கிற விஷயமெல்லாம் திருவள்ளுவர் சொன்னார், அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா? இல்லை. அப்புறம் என்ன வாய்மைன்னு ஒன்று நமக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? நம்ம கட்சிக்கும் வாய்மை, திருவள்ளுவர் எழுதின அந்த வாய்மைங்கிற அதிகாரத்தில் ஏதாவது ஒரு குறளோடு நமக்கு ஒத்து போகுதா? இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். ஓகே, அது பார்ப்போம். இல்லை எதுனா இந்த வெள்ள நிவாரணம்ங்கிறது அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்கிறாள். அதாவது மக்களுக்கு நிவாரணம் என்பதை தாண்டி இது ஒரு வாய்ப்பு. இவ்வளோ பாதிப்பு வந்துச்சா எவ்வளோ கேட்கலாம்? இப்படி தான் இங்கே போன தடவை அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் போகும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, போன தடவை வெள்ள நிவாரணத்துக்காக வாங்கினதை எப்படி செலவு பண்ணீங்க, கணக்கு கொடுங்கன்னு. என்ன கணக்கு கொடுக்குறது? இந்த அடையாறு கூவத்துக்கு வருஷம் பட்ஜெட்டில் திமுக வந்ததுக்கப்புறம் 1500 கோடி. அடையாறு பகுதி மட்டும் இல்லை, அடையாறுங்கிற நதி, அந்த நதி ஓரத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அது சுத்தப்படுத்துது. 1500 கோடி. 4 வருஷம் ஆச்சா? 6000 கோடி ஆச்சா? என் கூட வாங்கினீங்க. இந்த அடையாறு சைடு எங்கேருந்து ஆரம்பத்துலேருந்து கூவம் தொடங்குற இடத்துலேருந்து அந்த அடையாறுன்னு அந்த ஆறு இருக்கோ அதை ஒட்டி இருக்கிற இடத்துல எந்த இடத்துல தூய்மைப்படுத்துறதுல 6000 கோடி இல்லை 600 கோடி செலவு பண்ணதுக்கான அத்தாட்சியோ இல்லை பார்த்தா தெரியணும்ல, இதெல்லாம் முன்னால் இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது. ஆக உங்களுக்கு இந்த தூய்மைப்படுத்தலாம். அந்த காலத்தில் அந்த கூவத்தில் 3 கோடி ரூபாய்க்கு முதல்ல இருக்குதுன்னு சொன்ன அந்த கதையில் ஆரம்பித்து அந்த 3 கோடிங்கிறது இன்றைக்கி அதாவது பணவீக்கத்தினால 3000 கோடி ஆயிருக்கே தவிர, அதே தான் அந்த ஸ்கீம் தான். முதலை விழுங்குவது தான். முதலைங்கிற அந்த குரோக்கடையில் மட்டும் இல்லை, முதலீடை மக்களுடைய முதலீடு தானே. அரசோட பணம்ங்கிறது என்ன? மக்களுடைய முதலீடு தானே. ஸோ இது முதலை விழுங்குவது. அப்படி தான் அதை ஒரு வாய்ப்பாக தான் நினைக்கிறாங்க. நாம் என்ன எதுக்காக இதை சொல்கிறோன்னா, உங்களுடைய கட்டமைப்பில் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கே. 6 மாதமோ 3 மாதமோ 1 நாளோ 2 நாளோ கூட தாங்காத ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் இது பாதிப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ செம்பலம்பாக்கம் ஏரினா அந்த தண்ணியை திறந்து விட்டீங்க, கொஞ்சம் ஏதோ சில பகுதிகள் பாதிக்கப்படும். இந்த ஏரி மட்டும் இல்லை, நம்ம சென்னையில் இருக்கிறதுனால செம்பலம்பாக்கம் பேசுகிறோம். அந்தந்த பகுதிகளில் உள்ள இப்போ நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா கனமழை, சென்னையை கம்பேர் பண்ணும்போது அங்கெல்லாம் கனமழை, பாதிப்பு அதிகமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும். நெல் கொள்முதல் பண்ணவெல்லாம் ஏன் கோடவுன் கட்டில் நீங்கள் எதை நீங்கள் அடிப்படையில் செய்யணுமோ. இன்றைக்கி துணை முதல்வர் நைட்லாம் தூங்காமல் கோடவுன் கட்டியிருக்கலாமே. நான் சொல்கிறது நெல் கோடவுனுங்க. ஏன்னா விவசாயி கஷ்டப்பட்டு 4 மாதம் போகத்தில் தயார் பண்ணுற உற்பத்தி பண்ணுற அந்த நெல்லை இல்லை அரிசியை
அதை வந்து அவன் கொட்டி வைப்பதற்கு வந்து இடம் இல்லை. ஓப்பனில் போட்டு வைக்கிறான். மழையில் வந்து அப்படியே 4 மாத உழைப்பும் வந்து வீணாக போகுது. முதலீடு உழைப்பு எல்லாம் வீணாக போகுது. அதுக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ எடப்பாடி கூட பேசியிருக்காரு, நாங்கள் அதிமுக ஆட்சியில் வந்து 1000 மூட்டை ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணோம், இப்போ நீங்கள் 600 மூட்டை தான் பண்ணுறீங்க. 2000 மூட்டை ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணால் தான் இது வந்து விவசாயியோட பிரச்சனை ஓரளவுக்கு தீருமா. நீங்கள் 2000 இந்த பக்கம் 600 தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா அந்த கொள்முதலும் நடக்காது. அப்போ என்ன ஆகும்? விவசாய உற்பத்தி பணம் வந்து வீணாக போச்சுன்னா அதுக்கப்புறம் தீபாவளியில் பட்டாசு இவ்வளோ விற்றுச்சு, 4 சினிமா வந்துச்சு. 4 சினிமா வந்தால் யாருக்கு லாபம்? விநியோகம் பண்ணுற கம்பெனிக்கு லாபம். பட்டாசு கம்பெனி வச்சா பட்டாசு கடைக்கு பட்டாசு விற்கிறவங்களுக்கு வரும். அதுலேயே கூட பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களில் பட்டாசு ஆலைகள் விபத்து எவ்வளவு நடந்திருக்கு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 விபத்துக்கு மேலே 30 விபத்து நடந்திருக்கு. ஒன்றுலேயும் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் ஆடிப்பட்டது, உயிர் போனது 6 பேர், இப்படிலாம் நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ கூட சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல வட சென்னையில் நாட்டு வெடிகுண்டு வீட்டில் வச்சுருந்தாங்களாம். எதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டால், ஏதாவது இந்த அதாவது இறுதி அஞ்சலி அந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி திருவிழாவுக்காக வெடிக்கிறதுக்காக வச்சுருந்ததா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதாவது தீவிரவாத செயலான்னு தெரியல. நாட்டு வெடிகுண்டு வச்சுருந்த இடம் ஒரு வீடே பற்றிக்கிச்சு, 4 பேரும் நம்ம இறந்து போயிட்டாங்க. 4 பேர் 5 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த பட்டாசு தொழில் நம்ம எதுக்காக சொல்லணும்னா, இது நாட்டு வெடிகுண்டு, இது வேறு ரூட். அது பட்டாசு அந்த பக்கம் சிவகாசி விருதுநகர்லாம் வந்து அந்த முறைப்படி அந்த அதில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களோடு நடத்தப்படுகிறதா என்றால் இல்லை என்பது தான் வேதனையான பதில். அவங்க சட்டவிரோதமாக சிலதை செய்கிறார்கள், செய்யக்கூடாததை செய்கிறார்கள். ஏன்னா நீங்கள் பட்டாசுலேயே ஊசி பட்டாசும் பட்டாசு தான், ஆட்டம்பாம்பும் பட்டாசு தான். பட் அதுக்கு உண்டான லைசன்ஸ், ஊசி பட்டாசுக்கான லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் ஆட்டம்பாம்பு பண்ணால் அதுவும் சட்டவிரோதம் தான். உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போது அங்கெல்லாம் வந்து அது சட்டவிரோதமாக அது நடைபெறும்போது தான், பாதுகாப்பு அம்சங்கள்லாம் அவங்களுக்கு உபகரணங்கள்லாம் இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த விபத்துகள் நிகழ்கிறது. அப்போ அந்த விபத்துக்கு காரணம் யார்? அந்த அரசுத்துறை அதிகாரிகள். அந்த அரசுத்துறை அதிகாரிகள் அப்படி வந்து அதை விட்டு கொடுப்பதற்கு காரணம் லஞ்சம். இந்த லஞ்சம் வரும்போது அதிகாரிகளோடு நிற்குதா? ஒரு அமைச்சரும் அவங்க வீட்டு கல்யாணம் 350 கோடி 400 கோடிக்கு செலவு பண்ணுறாங்க. ஈசிஆரில் பங்களா கட்டுறவங்களாம் 500 கோடிக்கு கட்டுறான். கூட தம்பின்னு சொல்லிட்டு அல்லக்கைகளே வந்து 500 கோடி ரூபாய்க்கு வந்து பங்களா கட்டுறான்னா, இப்போ இந்த பணம்லாம் நீங்கள் ஏதோ நம்ம மக்கள் வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்கன்றத மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எங்கே உங்கள் மக்கள், உங்களுக்கு வேண்டிய மக்கள் வந்து 500 கோடி ரூபாய்க்கு ஈசிஆரில் பங்களா கட்டுறான். கரூரில் ஒருத்தர் 500 கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டினார். நீங்கள் நம்ம ஆள் வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினதுக்கே வந்து மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. நீங்கள் ஒரே உணர்ச்சி வசப்பட்டீங்களே. யாரோ வந்து பேர் 2 வருஷம் 3 வருஷம் முன்னால் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து 300 கோடி 400 கோடிக்கு சொத்து சேர்த்துருக்கான், 1000 கோடிக்கு வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் யார் சந்தோஷமாக இருக்கிறார்கள்? யார் வளர்ச்சி பெற்று இருக்கிறார்கள்? அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், முந்தானத்து நைட்லேருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு சார். அதாவது niva.sh சொல்லிட்டு ஒரு ஐடி. அதாவது முந்தானத்து காலையில் 100K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நைட்டு பார்க்குறப்போ 400Kக்கு மேலே போயிடுச்சு. ஒரே நாளில் 3 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து காலையில் ஒரு போஸ்ட் போடுறாங்க, சூரிய ஒளி என் மீது பட்டு நான் கதாநாயகன் போல் ஜொலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. போட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு டெலிட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்குன்னே தெரியல. ஒளி பட்டுடுச்சு. நான் சொல்லிட்டீங்களே, சூரிய போட்டிருந்தாங்க சார். இல்லை, நான் மட்டும் என்ன சொன்னேன்? ஓகே சார், எனக்கு அந்த நீங்கள் சொல்கிற என்ன பேர்? நிவா. எனக்கு தெரியாதுங்க, யார் நிவான்லாம் எனக்கு தெரியாதுங்க. அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவாவும் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் வந்து நிவான்னு ஏதோ சொல்கிறீங்க, அது வந்து அவங்க மேலே சூரிய ஒளி பட்டுதுன்னா அது எந்த சூரியன் எந்த ஒளின்றது அவங்களுக்கு தானேங்க தெரியும். பட்டிருக்கலாம் அவங்க பேர்லேயும். அது நான் என்ன சொல்கிறேன்னா, என்னு வந்து தொடங்குற பேர் வந்து இருந்தாலே இங்கிலீஷில் அவங்களுக்கெல்லாம் சூரிய ஒளி படுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தொடங்குற பேர் பெண்கள். அவங்க சினிமாக்காரங்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மாடலாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஜொலிக்கக்கூடிய.
சூரிய ஒளி அந்த அந்த சூரிய ஒளியில் அங்கே பட்டுதுன்னா அப்படியே தக தகிக்குதுன்னா அது எங்கே போய் ஏதோ ஒரு தங்கம் அந்த மாதிரி ஒரு ஒரு பளபளப்பான ஆகக்கூடிய ஒரு விஷயத்து மேலே தானே சூரிய ஒளி பட்டால் தானே தகிக்கும். ஆமாம். இப்போ ஏன் சட்டை மேலே பட்டால் சூரிய ஒளி ஜெயிக்க போகுது இல்லை. அப்போது அதாவது அந்த எண்ணில் வந்து சூரியனுக்கும் அந்த எண்ணுக்கும் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. சூரியனை வந்து இந்த எண்கிற பேரில் உள்ள பெண் பெயர்களாக இருக்கணும். நீங்கள் உடனே நீலகண்டன் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் சார், நரசிம்மன் ஒருத்தர் பேர் இருக்கார் சார், அவர் ஈர்ப்பார். ஆனால் அவர்லாம் ஈர்க்க மாட்டார். அவங்க பெண்ணாக இருக்கணும். இருந்தால் சூரிய ஒளியை ஈர்க்கலாம். அது ஈர்த்திருக்கு, அது வந்து ஆயிருக்கு. அதனால் தமிழ்நாட்டில் என் என்ற பெயரில் தொடங்கும் பெண்களே கவனமாக இருங்கள். அவ்வளோதான், நம்ம வேற என்ன சொல்ல முடியும். ஓகே சார், ஓகே. இதுக்கு மேலே அதில் இதை பற்றி பேசுவான்னு நினைக்கிறேன் சார். அதான் நமக்கு பொதுவாக தெரியும். நமக்கு வேறு நமக்கு என்னங்க தெரியும். நமக்கு வந்து ஒருத்தர் பைக் ரேஸில் போவாங்க, ஒருத்தங்க கார் ரேஸ் போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். யாருக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்ன தெரியும். என்னன்னு பேர் வந்தால் சூரிய ஒளி பிடிக்குங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இப்போ 2-3 பேர் ஆயிடுச்சு இதோட. அதனால் வந்து நமக்கு தெரியுது. இதுக்கு மேலே நம்ம அந்த சப்ஜெக்ட் விட்டுருவோம் நம்ம. ஓகே சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.